பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கூட கிராம்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்னஸ் போனதுக்கப்புறம் நல்லா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே பட்டரும் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை அந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒரு தவாவில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பட்டர், க்ரீன் சில்லிஸ், ஏலக்காய் சேர்த்துட்டு கூட பிரியாணி இலை, வேணுன்னா ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் அதை மூடி போட்டு எடுத்துருங்க. அதனால அது கொதித்து வரட்டும். இப்போ இந்த கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் எதுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சு சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்ம இந்த மசாலா கூட சேர்க்கப்போ அது நல்லா அந்த பீசஸ் உடையாமல் நல்லா இதாக க்யூப்ஸாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு அதை ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.